வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்ல யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் கஸ்டமர்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஐட்டங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். எந்த கஸ்டமர் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பே நம்பர் கொடுத்துருந்தாங்க. கூகுள் பேயில் பணம் கட்டிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்பியிருந்தாங்க. பேக்கிங் வீடியோ போட்டு வச்சுன கஸ்டமருக்கு பேக்கிங் வீடியோ போட்டுருங்க. விழுப்புரம் அங்கேருந்து அனில் பாக்ஸ் 20 வேணும், மற்ற பாக்ஸ் 5 பாக்ஸ் கோல்டு அனில் பவர் சையது முன்னா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது மொத்தம் அவங்க கேட்டிருக்க 25 ஃபுல் பாக்ஸ், அதில் அனில் 20 வச்சுருங்க, மீதி மற்ற பாக்ஸ் வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் மற்ற ஐட்டங்கள் வச்சுருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. விழுப்புரம் அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரெண்டாவது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பழனி அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க, முருகன் கோயில் பழனி அங்கேருந்து தான் ரெட்டு பிளாக் புரோக்கன்ஸ் மினி புரோக்கன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். இதுதான் பிளாக் மினி புரோக்கன். கீழே காமிக்கிறது ரெட் மினி புரோக்கன். இந்த சின்ன புரோக்கன் பயங்கரமாக என் மக்களுக்கு பிடிச்சிருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். பழனி அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. பழனியில் ஏற்கனவே நமக்கு 2 கஸ்டமர்கள் உண்டு, நீங்கள் 3வது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அடுத்து 3வது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமுல்லை வாயல் எங்கே இருக்குது, சென்னை. ஆமாம், அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, ஒயிட்டு பிளாக் ஸ்மால் புரோக்கன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மேடம் அது 2 அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க கீழே பிளாக் மேலே ஒயிட்டு. அடுத்தது நக்குமத் காம்போ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நக்குமத் காம்போவில் வழக்கம் போல் இவங்களுக்கு ஒரு 3 ஐட்டம் பிடிக்கல. ரெட் காடி, ஒயிட் காடி, கிளேபாட் அந்த இது வேணான்னு சொல்லிட்டு மீதி ஐட்டங்கள் நான் ரோஸ்டட், ஆஃப் ரோஸ்டட், ஃபுல் ரோஸ்டட், பட்டர் கிரே நான் ரோஸ்டட், பட்டர் கிரே ரோஸ்டட், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆல்மண்ட் நக்குமத், பிளாக் ஹால், ஜுஹு நக்குமத், கோகனட் கிளே, பிங்க் வெண்ணிலா நக்குமத் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. விட்டாசமாக அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். திருமுல்லை வாயில் சென்னை அங்கேருந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நக்குமத் ஒரு சில ஐட்டங்கள் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்து 4வது அரும்பாக்கம் சென்னை அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. செம்மையாக பல்க் ஆர்டர் நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் ரோஸ்டட் நக்குமத் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சங்க்ஸ் பெரிய சங்க்ஸாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. பெரிய சங்க்ஸாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஃபுல் ரோஸ்டட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். நான் ரோஸ்டட்னால் ஒன்றுமே இல்லாமல் பிளாக் சாதாரணமாக இருக்கும். ஆஃப் ரோஸ்டட் பாதி வெந்து பாதி வேகாமல் உள்ளது. இது ஃபுல் ரோஸ்டட். அடுத்தது க்யூப்ஸ் கேட்டிருந்தாங்க வேணும்னு சொல்லி. க்யூப்ஸ் அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ரெட்டு பிளாக் க்யூப்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். பார் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ரெட்டு பிளாக் பார் மிக்சரில். பாரெலாம் அப்படியே லேயராக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இப்படி இது பண்ணாலும் சரி, அந்த ஒரே பீஸெல்லாம் வராது. கிட்கட் பெருசு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். அரும்பாக்கம் சென்னை அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதாவது இது எல்லாமே இயற்கையாக வர்றது தான். எதுவுமே செயற்கையாக அவங்களுக்கு கலர் சேர்க்குறதோ இல்லை வாசம் சேர்க்குறதோ கிடையாது. இப்படி நேச்சராக மண்ணுலேருந்து அப்படி எடுக்கிறாங்களோ அதை அப்படி கட் பண்ணி அப்படி நம்ம பண்ணுறது தான். க்யூப்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கலர் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறாங்க. ஒரு பல்க் ஆர்டர் அரும்பாக்கம் சென்னை அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்கும் தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதான் நக்குமத்தில் அந்த ஃபுல் ரோஸ்டட் மட்டும் எடுத்துருக்குறாங்க. மீதி எல்லாமே ஸ்லைட் பென்சில் ஐட்டங்கள் வாங்கியிருக்கிறாங்க. நம்மகிட்ட பேக்கிங் வீடியோ போட சின்ன கஸ்டமர்களுக்கு பேக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை பேக்கிங் வீடியோ வேண்டாம், தனியாக எனக்கு அப்படியே எதுவுமே வேண்டாம் அனுப்பி கொடுங்கன்னா தனியாக அப்படியே அனுப்பி கொடுத்துருவோம். ஊர் பெயர் சொல்ல சொன்னால் ஊர் பெயர் சொல்லுவோம். இல்லை என் பேருன்னு சொல்லுங்கன்னா அவங்க பேரும் சேர்த்தே சொல்லுவோம். தூத்துக்குடியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. 3 கலர் பார் வேணும்னு சொல்லி அது அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தூத்துக்குடி பாயிண்ட் டு பாயிண்ட் எண்டு டு எண்டு பஸ்ஸில் நிறையா இருக்கும், திருநெல்வேலி டு தூத்துக்குடி. அடுத்து 6வது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பனகுடி எங்கே இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் இருக்குது. அது எண்டு டு எண்டு பஸ்லாம் உள்ளே போகாது, மற்ற பஸ்கள் உள்ளே போகும். பனகுடியிலேருந்து அந்த திருக்குறங்குடி நம்ம கோயில், நம்பி கோயில், அதெல்லாம் அங்கே களக்காடுலாம் அங்கிட்டு இருந்து பக்கத்தில். அவங்க வாங்குறது என்னது லெட்டு பிளாக் பிக் புரோக்கன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எடுத்து வச்சுருக்குறோம். சிப்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. 3 கலர் சிப்ஸ் வேணும்னு சொல்லி அதை அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். களக்காடு பனகுடி அதில் அந்த ஹில்ஸ் ஏரியா மாதிரி இருக்குங்க, நல்லாயிருக்கும். அதான் ஊர் மலையூர் கிடையாது, ஊர் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி மலை இருக்கும் உங்களுக்கு. நம்பி கோயிலெலாம் ரொம்ப ஃபேமஸ். தண்ணிலாம் பயங்கரமாக இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ், சரியான டூரிஸ்ட் பிளேஸு. தண்ணி நிறையா இருந்தால் உள்ளே விட மாட்டாங்க அங்கே.
நல்லாயிருக்கும் அந்த ஏரியாக்கெல்லாம். பனகுடி கிட்டத்தட்ட அந்த நாகர்கோவில் அந்த ஆரல்வாய்மொழிக்கு முன்னாடி இருக்கும். நம்மளுடைய பேக்கிங் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக பேக் பண்ணி கொரியர் சர்வீஸ் இருந்தால் கொரியர் சர்வீஸ், அப்படி இல்லைன்னா இந்தியன் போஸ்ட்டில் அனுப்பி கொடுப்போம். பார்சல் அனுப்பிட்டு பார்சல் ஃபோட்டோ ரசீது நம்பரும் அனுப்புவோம். உங்கள் பார்சல் உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் 100% நான் பொறுப்பு. 6 வருஷமாக நம்ம சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்க காரணம் அதுதான். அது மாதிரி பேசுகிறதுல நீங்கள் சாதாரணமாக அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட, அவங்க அண்ணாட்ட பேசுகிற மாதிரி, தெரிஞ்ச கடைக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி கேஷுவலாக பேசுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.